போயிட்டு வாமா. உங்க கூட வரேன்னு தான் வேண்டிக்கிட்டேன். வாங்க. சுபா, எல்லாரும் சாமியை கும்பிட்டு வெளியே போகும்போது தானே காசு போடுவாங்க. நீ மட்டும் எதுக்கு உள்ள வரும்போது போட்ட? உள்ள வரும்போதே நம்ம யாரையாவது சந்தோஷப்படுத்தினா தானே அந்த ஆண்டவன் நம்மளை சந்தோஷப்படுத்தும். எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். என்ன வாங்க. நீ போ. நான் ஏன்? இல்லை, எனக்கு அப்பா ஞாபகத்துக்கு வந்தாரு. சின்ன வயசுல அவர் தான் என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போவாரு. இப்ப நான் கூட்டிட்டு போறேன். வாங்க. இல்லை, நீ உங்க அப்பா கூப்பிட்ட வருவீங்கல்ல? டேய் சத்யம், உள்ள வாடா. தோப்பு கரணம் போடுறா, பிள்ளையார் கோயிச்சுக்குவாரு. நல்லா போடு. சக்தி பயந்த சாமி. என்னடா வேடிக்கை? வேண்டிக்க. எங்க அப்பா கூட இப்படிதான் செல்லமா திட்டி திட்டி வளர்த்தாரு. அதான் நீங்க நல்லவரா இருக்கீங்க. என்ன வேண்டிட்டீங்க? என்ன வேண்டுவேன்? அம்மா இல்லை, அப்பா இல்லை, கூட பிறந்தவன் இல்லை, சரி இருந்தும் இல்லை. நீ இருக்குல்ல, நீ எப்போ என் கூடவே இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். நானும் அதே தான் வேண்டிக்கிட்டேன். ஆனா வேற மாதிரி. என்ன? சிவத்தை சீக்கிரமா போலீஸ் பிடிக்கணும். அவன் திருந்துற வரைக்கும் ஜெயிலே போட்டிருக்கணும். இல்லையா? அப்பதான் நீங்க நிம்மதியா இருப்பீங்க, நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். நான் கூட ஒரு உண்மையை சொல்லுவேன். யார் நீங்க எல்லாம்? அவர் நீங்க நினைக்கிறவரு இல்ல, அவர் சிவா இல்ல. ஏன் அடிக்கிறீங்க? விடுங்க, விடு. சார், யார் சார் நீங்க? சார், நான் என்ன பண்ணேன் சார்? சார், ஏன் அடிக்கிறீங்க? தெரியாதா? எதுக்கு அடிக்கிறேன்னு உனக்கு தெரியாதே? எடுத்துக்கிட்டு போங்க அவனை. எனக்கு ஒரு வேலை இருக்கு. Bringing up the heat to your lungs, get set, ready, energy flowing, yo, go. Da ra pa pa da ra pa pa da 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 ra pa pa da ra pa pa da 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 ra pa pa da ra pa pa da 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 ra pa pa da ra pa pa da 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 da. வேணா சத்தியம், சொல்றது கேளு. வேணா சத்தியம், வேணா. சிவா,
விட்றா கைய. நான் என்னென்ன புடுங்குனீங்கன்னு கேட்டீங்கல்ல, இப்ப நீங்க என்ன புடுங்குனீங்க? ஏ கிஷோர், கான்ஃபரன்ஸ்ல போனை போட்டு அவமானப்படுத்துறியா? ஒத்துக்கிறோம் ஐயா, ஒத்துக்கிறோம். எங்க ஆளுங்களால ஒன்னும் கழட்ட முடியல, ஒத்துக்கிறோம். ஆனா நீ என்ன கழட்ட போற? எதிரில ஒருத்தர் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்க சத்தியம் மேல. சத்தியம் இல்ல சார், சிவம். 2 பேரும் ஒருத்தர் தான் சார். எழுதுங்க எழுதுங்க சார். கம்ப்ளைண்ட் வச்சு என்ன கழட்ட போறேன்னு கேக்குறேன். எஃப்ஐஆர் போட்டடிக்கிறதுக்கும் போடாம அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க சார். நீங்க விடுங்க. அவனை உள்ள தள்ளி பொழந்து கட்டினா எது பொழக்கிறதா? அவன் ஒத்தால எத்தனை பேரை பொழந்து அனுப்பியிருக்கான் தெரியுமா? அடியாளுங்க மேல கை வைக்கலாங்க, ஆனா போலீஸ் மேல கை வைக்க முடியுமா? டியூட்டில இருக்கும் போது யூனிஃபார்ம்ல, அதுவும் ஏன் ஸ்டேஷன்ல வைக்கிறேன். சார் கூப்பிட்டீங்களா? கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு எஃப்ஐஆர் போடு. ஓகே சார். சார், அவன் எனக்கு சாவ நேர்ல காமிச்சிட்டான். அவனை சும்மா விடாதீங்க சார். அவனுக்கு நான் காட்டுறேன். சார். ஓ சார், வாங்க வாங்க. சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. ப்ளீஸ் ப்ளீஸ் வெல்கம் சார். ஹலோ சார், how are you? ஐம் ஃபைன். ஏய் சார், கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வா. வேணாம் வேணாம், காஃபி சுகர் ஃப்ரீயோட. வாங்க சார், உட்காருங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க சார், என்ன? ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றோங்கிற பேர்ல வரவங்களுக்கு இடம் வாங்கி கொடுக்கற மாதிரி வர பொண்ணுங்களுக்கு நீ பட்டா போட்டுக்கிறியாம? இப்படி எத்தனை பொண்ணுங்களை நீ கெடுத்திருப்ப. குட் செலக்ஷன். செல்லம் அழகாத்தான் இருக்கு. ஆமா, இவளை தொட்டா உனக்கு வலிக்குதாம? அப்படியா கண்ணு? ட்ரூ லவ்? நான் தொடட்டும் சார். தொடாமலே வலிக்குதா? உங்களுக்கு என்ன வேணும் சார்? பணம். அது யாருக்கு கொடுக்கணுமா பிரிச்சு கொடுத்தாச்சே, அதுக்கு தானே எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிடா. இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட், எஃப்ஐஆர் இதெல்லாம் ஒரு ப்ரூஃபுக்காக. நான் எந்த கேஸ டீல் பண்றேன்னு எவனும் என்ன கேட்க முடியாது. நான் உன்னை கேட்டது 2 பெரிய இடத்துல கொள்ளையடிச்சு, அதாண்டா கிட்டத்தட்ட 250 கோடி. அந்த பணம் எங்கடா? எனக்கு எப்படி சார் தெரியும்? ஓ, இப்போ நீ சத்தியமா வந்திருக்கல? சரி, உன்னை சிவமா மாத்துற. நீ சிவமா மாறணும்னா உனக்கு கோபம் வரணும். உனக்கு கோபம் வரணும்னா இவளோட, என் செல்லத்தோட ஒரு 5 நிமிஷம் வா. எங்க ஓடப்பா? ஒரே ஒரு கிஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு கிஸ் போட. ஏய், இப்போ வலிக்குமேடா உனக்கு? வலிக்குது இல்ல? வலிக்குது இல்ல? இப்போ வலிக்கும். சிவா, பணம் என்கிட்ட இருக்கு. போதுமா? போதும், இது போதும் எனக்கு. முதல்ல அவளை விட்டுடு, அவளை விட்டுடு. இனிமே இவளோட எனக்கு என்ன வேலை? அந்த பணம் எங்க இருக்குன்னு மட்டும். சார், என்னையா நடக்குதுங்க? கரெக்ட் டைம்க்கு வந்தீங்க சார். பாருங்க சார், பாருங்க சார், இதான் சார் இவனோட பவர். ரெடி ஃபூல். யாருக்கு என்ன பவர் இருக்குன்னு உனக்கு தெரியாது. சாரி மேடம், யூ ப்ளீஸ் கேரி ஆன். சார், இவ அவனோட லவர் சார். இவளால தான் அவன் சிவம்னு ஒத்துக்கிட்டான். அவன் சிவனா இருக்கட்டும், பெருமாளா இருக்கட்டும், அது அப்புறம். மேடம், யூ ப்ளீஸ் ப்ளீஸ் கேரி ஆன். எக்ஸ்கியூஸ் மீ, அண்ணங்கிட்ட நடந்தது எதுவும் சொல்ல வேணாம். ஒரு சின்ன விசாரணை நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். அறிவு இருக்காயா உனக்கு? என்ன காரியம் பண்ணிருக்க சார்? நீங்க இப்படி கேப்பீங்கன்னு தெரியும் சார், அதனால தான் எஃப்ஐஆர் யாருக்கு போட்டோம். வேணும் எஃப்ஐஆர்? அவங்க யாருன்னு தெரியுமா? வாங்கி கூட. அவங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்களோட அண்ணன், ஹோம் மினிஸ்டரோட பிஏ. ரொம்ப நேர்மையானவர், டீசென்டானவர். ஒன்றும் இல்லைண்ணா, ஜஸ்ட் ஒரு சின்ன என்கொயரி பண்ணாங்க. ஃபேஸை பார்த்தா அப்படி தெரியலையே. ஒன்றும் இல்லை, சொல்கிறேன். தைரியமா சொல்லு. எனக்கு தெரிஞ்சவர் வேற. அதனால தான்
அவர் தங்கச்சி நீ எதுக்காக கூட்டிட்டு போனேன்னு எங்கிட்ட கேட்டு வந்தார். ஹோம் மினிஸ்டர் கிட்ட போயிருந்தா மேட்டர் சிஎம்க்கு போயிருக்கும். அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் சேர்த்து. இனிமே என்ன கேட்காம முட்டாள்தனமா யாரையும் விசாரணை பண்ணாத. சரிங்க சார். சாரி சார், அவங்க யாருன்னு தெரியாம. அவங்கள எதனா டார்ச்சர் பண்ணியா? இல்லைங்க சார், ஜஸ்ட் விசாரிச்சு அவ்வளவுதான். ஐயோ சார், போய் சொல்றாரு சார். ஏசிபி சார் போய் சொல்றாரு சார். தப்பு சார். சார் கரெக்ட் டைம்ல நீங்க வந்தீங்க சார். வரலன்னா அவர் என் லவரை ரேப் பண்றதுக்கெல்லாம் சொல்ல முடியல சார். என்னன்னா பார்த்தேன் சார். என்னடா எங்கடா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க? சார் கமல் படம் நிறைய பாப்பியா நீ? சார் இவன் இப்போ இங்க சார் நான் தான் சிவன் ஒத்துக்கிட்டா சார். சார் ஒத்துக்காம என்ன பண்றது சார்? நீங்க சொல்லுங்க சார். உங்க பொண்ணு எப்படி செஞ்சு மெரிட் நீந்தா சிவமனை ஒத்துக்காம என்ன பண்றது சார்? என் நிலைமையில நீங்க இருந்து என்ன பண்ணுவீங்க சார்? நீங்க சொல்லுங்க சார். தப்பு சார். இவருக்கு வர பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு யாருமே இல்ல. டேய் உனக்கு எப்படி தெரியும்? பிரமிளாக்க சொன்னாங்க. அடிக்கடி ஒரு ஸ்டேஷன் நார்த்தையா? தம்பி நீங்க போங்க சார். சார் இவன் தான் சார் சிவம். இவனை பிடிச்சாதான் சார் அந்த பணம் நமக்கு கிடைக்கும். மிஸ்டர் ஏசி ரிலீஸ் ஹிம். தேங்க்யூ சார். சட்டத்தில் ஓட்ட இல்ல, ஓட்டையில் சட்டம் இருக்கு. முட்டாள மட்டும் தாண்டா சிறையில. துப்பாக்கி கிஷோர், சத்தியத்தை பார்த்த முதல் நாள்ல இருந்து ஒரு டீமை வச்சு வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அவன்கிட்ட ஒரு சேஞ்சும் இல்லையே சார். அவன் நடிகர் திலகம் வாரிசு சார், தெரியாது. அவன் நடிக்கிறான் சரி, அவனை 18 வருஷமா வளர்த்தவன் நடிப்பானா? அவன் பூர்வீகத்தையே நான் விசாரிச்சு வச்சிருக்கேன். இந்த பாருங்க, 1995ல ஒரு பெரியவர் அண்ணன் தம்பி 2 பேரையும் இங்கே வந்து சேர்த்துட்டு போனார். இதெல்லாம் அவங்க ஸ்கூலில் படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. இது 6வது படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. இந்த அனுக்கிறாங்க பாருங்க 2 பேரும். அப்புறம் 7வது படிக்கும்போது அந்த சிவன் என்ன பண்ணா, ஒரு பெரிய பணக்காரரை கொலை பண்ணிட்டு ஓடி போயிட்டான். ஓடி போனது மட்டும் இல்லாமல் ராத்திரியில் இங்கே வந்து சத்தியத்தை எங்கூடவான்னு கட்டாயப்படுத்துவான். ஆனால் சத்தியம் நெவர், அவன் போகவே மாட்டான். அப்படி இருந்த சத்தியம் ஒரு நாள் என்ன பண்ணா, இந்த சிவத்தோட தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி இங்கே இருந்து எங்கேயோ போயிட்டான். அப்படி அவன் போனாலும் ஆசிரமத்தில் இருக்கிற கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கும் அவனுடைய டீச்சர்ஸை பார்க்கறதுக்கும் வருவான். ஆனால் இங்கே வரும்போதெல்லாம் அந்த சிவத்தோட தொல்லை தாங்க முடியலன்னு புலம்பிட்டே இருப்பான். இப்போ புரியுதா? சிவம் வேற, சத்தியம் வேற. சார் ஒரே குழப்பமா. ஒரு குழப்பமும் இல்ல, 2 பேரும் வேற வேற. முதல்ல சத்தியம் மேல போட்ட எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணுங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த எம்டி ஃப்ராடுன்னு இந்த ஊருக்கே தெரியும். புரியுதா? சரி சார். உடனே சிவத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை பாருங்க. ஓகே சார். சிவம் மேல எத்தனை கம்ப்ளைண்ட் இருக்கு? 2ங்க சார். என்னென்ன? ஒன்னு சத்தியம் கொடுத்த கம்ப்ளைண்ட் சார், இன்னொன்னு ஆசிரமத்தில் நடந்த கொலை கேஸுக்கு சார். இப்பதாண்டா குழந்தை தெளிவா இருக்க. குட். அண்ணி அவ உங்களை விரும்புறான்னு தெரிஞ்சதும் நீங்க யாரு என்னன்னு கூட விசாரிக்காம நான் ஒத்துக்கிட்டேன். அவ அண்ணன் கிட்டயே உங்க விருப்பத்தை பத்தி நானே பேசலான்னு இருந்தேன். ஆனா எப்ப அவளுக்கே உங்களை பிடிக்கலையோ அதுக்கப்புறம் நீங்க நல்லவரா கெட்டவரான்னு விசாரிக்கிறது வேஸ்ட்டுங்க. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் வேற வர டைம் ஆச்சு. வரேங்க. ஒரு நிமிஷம், இப்ப என்ன சொன்னீங்க? வரேன்னு சொன்னேன். வேண்டாமே ப்ளீஸ். சுமார் எது? இந்த வயசுல எல்லா பொண்ணுங்களும் ஒன்னதான் பாக்குது இல்ல. நம்ம பர்சனாலிட்டி அப்படி சும்மா ஓட்டுறதுக்கு சொன்னா அப்படி நம்புது பாரு. பிரபு வாடா, இல்ல நான் பைக்ல போறேன். ஏய் அடிச்சு பல்ல கழட்டிடுவேன். வாடா. என்னப்பா நம்மள சொல்ற மாதிரியே இருக்கு. ஐயோ என் பேக். தப்பா நினைச்சுக்காதீங்க அங்கிள். எனக்கு தெரியும் நீங்க நல்லவர் தானே, ஆனா ஆண்டிக்கு தெரியலையே. இந்த வயசுல எப்படி பேசுறான் பாரு. இப்ப நான் நம்பாதீங்க, இவன் ரொம்ப கெட்டவன். இந்த வயசுல எப்படி பேசுது பாரு. பிரியாணியாண்டா. ஏய் நீ ஏன்பா ஃபீல் பண்ற? பொண்ணுங்க சிரிக்கிறதே பசங்க அழுகிறத பார்த்து தானே. இவன் இல்லைன்னா 1000 பொண்ணுங்க
இவளே தான் வேணுமா? சுபா, நான் ஊரை விட்டு போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசணும்னு இதை ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். நான் ஏன் இதெல்லாம் பண்ணேன்னு ஒரு தடவை கேளு. நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணமே என் அப்பா. அவர் தான் எனக்கு காட்ஃபாதர், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னோட சூப்பர்மேன், என்னோட ஃபிலாசபர், கைடு, எல்லாமே. ஹாய் சத்யா. நாளைக்கு லாஸ்ட் டேட். நீங்க கட்டல நாளைக்கு ஸ்கூலுக்குள்ள சேர்க்க மாட்டோம். டீச்சர், don't insult me like this. My father is an efficient and busy businessman. He must have forgotten. Today morning also I told about the fees. அவர் ஏன் கட்டலன்னு நீயே கேளு. அன்னைக்கு அந்த டீச்சர் என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என் அப்பா என்கிட்ட நிறைய விஷயத்தை மறைச்சிருக்காருன்னு. மறுநாள் இருந்து நான் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அவரோட சொந்த காருக்கு ஏன் வாடகை கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியல. டெய்லி பிஸ்னஸ் கவனிச்சுக்க அவர் ஆஃபீஸுக்கு தான் போறாருன்னு நான் நினைச்சேன். இல்லை, லட்சக்கணக்கில் சம்பாதிச்சவர் 100-200க்கு ஏன் இப்படி கெஞ்சிட்டு இருக்கிறார்? ஏசி ரூம்ல இருந்தவர் அடுப்படியில் அனல்லையும் ஏன் வேலை செய்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஒரு காலத்தில் போலீஸ் வக்கீலும் எங்கள் அப்பாவை பார்த்து சல்யூட் அடிப்பாங்க. ஆனால் அவங்க கிட்டேயே அவர் ஏன் வேலை செஞ்சாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்தவர் ஏன் பசி இருந்து சாப்பிடாம இப்படி உழைக்கிறாருன்னு எனக்கு தெரியல. எங்க சொந்த வீட்டு காலி பண்ண அவங்கள அடிச்சு விரட்டாம ஏன் அவங்க காலை விழுந்து கெஞ்சினாருன்னு தெரியல. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஒரு நாள் முடிவு பண்ணேன். எதுக்காகப்பா இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? உங்க பிசினஸ் என்னாச்சு? என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பிசினஸ்ல ஏமாத்திட்டாங்கப்பா. பிசினஸ் விட உண்மையில தான் அக்கறை அதிகமா இருந்தது. அதான் ஏமாந்துட்டேன். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சா நீ எங்க கஷ்டப்படுவியோன்னு நான் வித்த வீட்டுக்கு, நான் வித்த காருக்கு வாடகை கட்டிட்டு இருக்கேன். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சா என்னப்பா? உன்னுடைய 5 வயசுல உங்க அம்மா இறந்தப்ப நீ அழுதிய, அதை இப்பவும் என்னால மறக்க முடியாது. இப்போ நீ இழந்த என்னால தாங்க முடியாது. நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், பெரிய ஆளாகணும். அதுக்கு தேவை பணம். நான் அடிக்கடி பாக்குற கனவுல வர்ற மாதிரி உன்னை பெரிய ஆளாக்கி பார்க்கணும்டா. அதான் என் ஆசை. என்ன கனவு? வா சொல்ற வா. டெய்லி ஒரே கனவு. என்ன மாதிரி? உலகத்திலேயே பணக்கார நாடு, அதுல ஒரு பெரிய பங்களா, ஓ பேலஸ் மாதிரி. அதுல எப்படி வந்து இறங்குற தெரியுமா நீ? எப்படி? ஒரு காஸ்ட்லி கார்ல வந்து இறங்குற. ஓ சர்வெண்ட்ஸ் எல்லாம் வந்து கதவை திறக்கறாங்க. அப்படியே கெத்தா ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு, என்ன சூட்டு, என்ன ஸ்டைலு, அப்படி வந்து இறங்குற. அங்க ஒரு பெரிய டைனிங் ஹால். அங்க நீ சாப்பிடுற. நிறைய பேர் சர்வெண்ட்ஸ் உனக்காக வேலை பார்க்கறாங்க. நிறைய பேரா? நீ எங்க என்னப்பா பண்ற? நான் ஏன் அங்க இருப்பேன்? நான் இல்ல. வேணாம்ப்பா, நீ இல்லாம எனக்கு எதுவும் வேணாம். கனவுல கூட நீ என் கூட இருக்கணும். இத பாருப்பா, இனிமே எனக்கு பிடிக்கிறதா நீங்க செய்யணும். என்ன செய்யணும் சொல்லு. சத்தியமா செய்வேன், சொல்லு. அப்பா, இனிமே எனக்கு இந்த பெரிய வீடு வேணாம், கார் வேணாம், கான்வென்ட் வேணாம், டியூஷன் வேணாம். ஒரு மெக்கானிக் எப்படி இருப்பாரோ, எங்க இருப்பாரோ அப்படி இருந்தாலே போதும்பா. அதுக்கு இந்த சின்ன வீடே போதும்பா. ஏன்னா எனக்கு நீ வேணும்பா. நீ கவலைப்படாதப்பா, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு பெரிய ஆள் ஆயிடுவேன். நீ என் கூட இருந்தா போதும், உன் கனவு பலிக்கும். அது நடந்தா போதும்பா. நான் செத்தாலும் என் ஆத்மா சாந்தி அடி. வா சாப்பிடலாம். அப்பா, இனிமே எனக்கு பிரியாணி வேண்டாம். ஏன்பா, நான் இதுக்கு கூட லாய்க்கில்லாதவனா? சரி, நீ பாதி நான் பாதி. அப்பா, தேவராஜ் அங்கிள் ஏன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? இத்தனை நாள் மாட்டாம இருந்தாரு, இன்னைக்கு மாட்டிக்கிட்டாரு, அவ்வளவுதான். அப்போ தேவராஜ் அங்கிள் கெட்டவரா? இப்பெல்லாம் நல்லவங்க கெட்டவங்க இல்லப்பா, மாட்டிக்கிட்டவங்க.
மாட்டிக்காதவங்க தான். இந்த உலகத்துல நிறைய பேர் தப்பு பண்றாங்க, ஆனா அவங்க மாட்டிக்கிற வரைக்கும் நல்லவங்க தான். இப்ப நான் நேத்து வரைக்கும் நல்லவன். நீ எப்பவும் நல்லவர் தான். சின்ன பசங்கடா அவங்க. டேய் நீ அடிச்சால அவங்க தாங்க மாட்டாடா. டேய் ஏண்டா இந்த குறவரி? டேய் வேணாடா. டேய் சிவா சிவா சின்ன பசங்கடா. டேய் சிவா கத்திய கிளவை கத்திய கிளவை. டேய் சிவா வேணாடா. டேய் பேச்ச கேளடா. டேய் டேய் நீ அவரை கொன்னுட்டா நானும் சத்தியமா எங்கடா போறது? வேணாடா சிவா என் பேச்ச கேளடா சிவா. டேய் கீழ போயிட்டாங்களா? போயிட்டாங்கப்பா. சிவா எங்கப்பா? நீ வா. சிவா யாருப்பா? சும்மா நடிச்சேன்டா. உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அந்த சிவம் தான் அன்னைக்கு இந்த சத்தியமை காப்பாத்தினா. அன்னைக்கு என் அப்பா உருவாக்குன அந்த சிவம் என் மனசுல ஆழமா பதிஞ்சுது. கிரிக்கெட் சண்டையில என்னை காப்பாற்றும் போது அவர் தலையில விழுந்த அடியினால அவருக்கு அடிக்கடி மயக்கம் வந்தது. பணம் இல்லாதனால அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல. என்ன நினைச்சு மனசு கஷ்டப்படுத்திக்கிறதுனால அவரால் எந்த வேலையும் பண்ண முடியல. என்னையா பிஸ்கட் போட்டுக்க? உப்பு பிஸ்கட்டா இது? தித்திப்பா இருக்குடா. சார் மன்னிச்சிடுங்க சார். வேணாம் வேணாம், இனிமே இங்க உனக்கு வேலை கிடையாது. வெளிய போ. எல்லா வேலையும் போச்சு. சாப்பாட்டுக்கு கஷ்டமா போச்சு. அவருக்கு எங்கேயும் யாரும் வேலை கொடுக்கல. எனக்காக எவ்வளவோ செஞ்சவருக்கு இனிமே நாம பாரமா இருக்க கூடாதுன்னு பில்டிங் ஷாப்ல கொஞ்ச நாள், டீ கடையில கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன். அதே அவர் ஒரு நாள் பார்த்துட்டு உடைஞ்சு போயிட்டாரு. கடைசியா நானே உனக்கு பாரம் ஆயிட்டேன். என் கனவெல்லாம் சுக்கல் ஆயிடுச்சுடா. சுக்கல் ஆயிடுச்சு. இனிமே நான் தான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டேனப்பா. அப்புறம் ஏன்பா அழற? அழாதப்பா ப்ளீஸ். அப்பா அழக்கூடாதுன்னா நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறியா? கேக்குறேன்ப்பா. சத்தியமா கேக்குறேன்ப்பா. இனிமே நீ என்ன அப்பான்னு கூப்பிடக்கூடாது. ஏன்பா? நீ நல்லா இருக்கணும், அதுக்காக தான்ப்பா. அநாத பையன், கொஞ்ச நாள் சோறு போட்டு வளர்த்தேன். ஆனா இப்ப என்னால முடியல. வளர வேண்டிய பையன் நல்லா படிக்கிறான். அதான். பையன் பேர் என்ன? சத்தியம். சத்தியம். என்னோட கெட்ட நேரம். நான் போய் சேர்ந்த இடத்துலயும் தொடர்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த அநாத்தாசிரமத்தை ஒரு பெரிய மனுஷன் போலீஸோட வந்து காலி பண்ணிட்டு இருந்தான். என்ன ஆசிரமத்துக்கு எடுத்து கொடுத்தவர் அவரோட சித்தப்பா தான். அவன் பேரில் தான் உயில் எழுதி வச்சிருக்கிறதா எல்லா இடத்திலும் காசு கொடுத்து செட்டப் பண்ணிட்டான். இத பார், இன்னும் ஒரு வாரத்துல இந்த இடத்த காலி பண்ணணும். இது ஏன் சொத்து. நான் செத்தாதான் வேற ஒருத்தருக்கு போகும். சிவகுமார் ஐயா எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாரு, ஆனா அவன் கேட்கல. அவன் சொன்னதையே வேத வாக்க எடுத்துக்கிட்டு அத்தனை குழந்தைகளையும் காப்பாற்றணும்னு முடிவு பண்ணார். அன்னைக்கு ராத்திரி அவன் வீட்டுக்கு போனார். குழந்தைகளை காப்பாற்றணும்னு ஒரே ஒரு எண்ணத்துல அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு அவருக்கே தெரியல. தெரியறதுக்குள்ள ஒரு கொலையை நடந்து போச்சு. தப்பு பண்ணிட்டேன்ப்பா. இல்ல சார், நீங்க நல்லவர் சார். நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. இல்லப்பா, நான் கெட்டவன், மகா கெட்டவன். மாட்டிக்கிட்டதான் சார் கெட்டவன். நீங்க மாட்டிக்க கூடாது சார். இல்லப்பா, நான் போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடுறேன். அப்புறம் ஏன் சார் இந்த கொலைய பண்ணீங்க?
ஆசிரமத்தை யார் காப்பாத்துவாங்க? நீங்க போயிட்டா நாங்க எல்லாரும் உண்மையாவே அனாதைங்க ஆயிடுவோம் சார். ப்ளீஸ் சார், இனிமே நான் சொல்ற மாதிரி கேளுங்க சார், ப்ளீஸ். நானும் பார்த்தேன் சார், என் அண்ணன் சிவன் கத்தியோட எங்க ரூம்ல இருந்து போனத. நல்லா இவ்வளவு பெரிய கத்தி சார், ஆனா இப்படி கொலை பண்ணுவான்னு தெரியாது சார். சிவன் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் சார், ரொம்ப கோபக்காரன் சார். ஓடின பையன் இவனோட அண்ணன் தான் சார். இவனும் சேம் அவன மாதிரியே இருக்கான் சார். சார் சேரும்போது இவங்க 2 பேரும் ட்வின்ஸா தான் சேர்ந்தாங்களா? ஓகே சார். ஒருவேளை சிவத்தை பிடிச்சா அடிச்சிடாதீங்க சார், பாவம் சார். அவன் எங்க எல்லாரையும் காப்பாத்ததான் அப்படி பண்ணிட்டான் சார், ப்ளீஸ் சார். அழாதடா, நீ அப்படியே அவன் அண்ணன் சிவத்துக்கு நேர்மாறா இருக்க. கவலைப்படாத, நான் அவனை பிடிச்சா கூட அடிக்க மாட்டேன். தேங்க்யூ சார். ஓகே. அப்பா கிரியேட் பண்ண சிவம்னால தான் மறுபடியும் அந்த ஆசிரமம் எங்களுக்கு கிடைச்சது. சிவம் இல்லைன்னா ஆசிரமமும் இல்லை. என்ன ஆசிரமத்தில் சேர்க்கும் போது கொஞ்ச நாள் தான்டா, அப்புறம் நான் வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு போனவர் இன்னைக்கு வந்துடுவாரு, நாளைக்கு வந்துடுவாருன்னு டெய்லி நான் அந்த வாசலையே பார்த்துக்கிட்டு நிற்பேன். அவர் வரவே இல்லை. ஒரு நாள் எங்கள் கிளாஸில் எக்ஸ்கர்ஷன் கூட்டிட்டு போனாங்க. போகிற வழியில் கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க எங்க அப்பாவோட குரலை கேட்டு திரும்ப பார்த்தேன். Costly car, big dining table, Tata You're not my son. My son London, Oxford University. Nandappa, Satyam. I going to London to see my son. Appa, Nandappa, Satyam. No. Appa, No. Appa, No. Go away. Nandappa, unga paiyan Satyam. No, son. Ayyo. Eppado. Eன் பையனுக்கு நடக்குமே. அவனை பணக்காரன் ஆக்கணுமே. ஐயோ, my son. புரியுது. ரொம்ப பாசமா இருந்த அப்பா போயிட்டாருன்னா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவங்க கனவெல்லாம் நனவாக்கணும்னு நீங்க இப்படி காசு பின்னாடி போறீங்களே. நான் மட்டும் இல்லை, எல்லாரும் தான். எல்லாருக்கும் பணம் தானே உலகம், பணம் தானே வாழ்க்கை. எவனுக்கு கொடுத்த உங்க அம்மா கடைசி கொடுத்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பெருசாக்கணும்னு தானே நினைச்சேன். அதானே உங்க அம்மாவோட கனவு. அதே மாதிரி தான் எங்க அப்பா நான் எப்படி இருக்கணும்னு நினைச்சாங்க, அதே மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டேன். The world's richest country, biggest bungalow, costliest car. இப்படி ஒவ்வொன்று வாழணும்னு தான் கொள்ளடிச்ச பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன். இந்த பணம் இல்லாம தானே எங்க அப்பா பைத்தியமானார், பிச்சை எடுத்தார். இந்த பணம் இல்லாம தானே எங்க அப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டார். இந்த பணம் இல்லாம தானே ஒரு அனாதாசிரமத்தில் வளர்ந்த. இப்போ என்கிட்ட எல்லாமே இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா எனக்காக யாருமே எப்படி இருப்பாங்க? நல்லவனா இருந்தா 4 பேர் கூட இருப்பாங்க. இப்படி ரெட்ட வேஷம் போட்டு ஒளிஞ்சு இருட்டுல வாழ்க்கைய நடத்துறவங்க கூட யாருமே உண்மையா இருக்க மாட்டாங்க.
பொய்யா வேணும்னா யாராவது கேட்பாங்க. உங்க அப்பா மட்டும் இல்லை, எல்லாரோட அப்பாவும் தம் புள்ள பெருசா வாழணும் தான் ஆசைப்படுவாங்க. அதுக்காக எல்லாரும் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. சரி, உங்க அப்பா உங்களை கொள்ளையடிச்சு சம்பாதிக்க சொன்னாரா, இல்ல அவர் தான் தேடி உங்களை வளர்த்தாரா? மனநல சரியில்லாதப்ப கூட திருடல, பிச்சை தான் எடுத்தாரு. நீங்க ஏதோ சொன்னீங்களே உங்ககிட்ட எல்லாம் இருக்கு, நிறைய இருக்குன்னு. அப்ப எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க? அப்படின்னா உங்க பணத்தால வாங்க முடியாதது ஏதோ ஒன்னு இருக்குன்னு தான் அர்த்தம். அது என்னன்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. யூல் கெட் தி ஆன்சர். நீங்க சிவமா இருக்கிறது நிஜமா, சத்யாவா இருக்கிறது நிஜமான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் சத்யாவை காதலிச்சது நிஜம். நீங்க பணத்தை எவ்வளவு வேணாலும் திருடலாம், எவ்வளவு கோடி வேணாலும் திருடலாம். ஆனா ஒரு காதலை திருட முடியாது.